ப்ரிவிலேஜ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்மள பயங்கர ப்ரிவிலேஜ் ஆனவங்கன்னு அர்த்தம். ஸோ கடைசி 30 நாள் ஆச்சு நான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி. இந்த 30 நாளுமே நான் ரூம் எடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே என்னோட டென்ட்டில் தான் தங்கியிருக்கேன். அது வந்து பெட்ரோல் பம்பாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், சில நேரம் ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் வாக் அண்ட் லிஃப்ட்டு, ஸோ நடந்தே போகிறது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் மார்னிங் நடக்க ஆரம்பிச்சிடுவேன். லிஃப்ட்டு கிடச்சா அப்படி லிஃப்ட்டில் போக ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் சாப்பாடு முடிஞ்சாலும் நானே குக் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய நாள் என்னால் குக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண முடியலன்றனால ஸோ நான் இப்போ குக் பண்ணுறதில்ல. அது மாதிரி எங்கெங்கே லோக்கல் ஃபுட் இருக்கோ அதை நான் வாங்கி சாப்பிட்றேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் கர்நாடகா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கர்நாடகா வந்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை நான். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இன்ட்ரோ நான் வந்து ஒரு மாதம் அப்புறம் தான் கொடுக்கணுன்றக்க இப்போ நான் கொடுக்குறேன். அண்ட் நான் 2 நாளுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். இது ஒரு எபிசோட் மாதிரி தான். ஸோ ஒரு சீரீஸ் மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நான் எப்படி நான் நம்ம ஜேர்னின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக